உங்களோட முழு நெட்வொர்க்கில் தான் பிரச்சனை. நீங்க தான் கொஞ்சம் லீவ் ஆகி ஜாயின் ஆகி பாருங்களாட்டி. வந்துடுச்சு சார் ஸ்கிரீன். வந்துட்டா. பிஸ்மில்லா. அவன்டா ஓது பாப்போம் சரியா? வந்துடுச்சு சார். அலிஃப் அலிஃப் பே தே ஃபே ஜீம் ஹே நிற்கப்படாது, போகணும். சார் எல்லா லெட்டரும் வந்துடுச்சு சார். அவங்களோட கவரேஜில் பிரச்சனை இல்லையா மிஸ்? அதை பார்க்கணும். அது சரி, அதான் உங்களுக்கு உங்களோட போன கிளாஸ் அரேஞ்ச் பண்ணல. இதான் உங்களோட ஃப்ரைடே கிளாஸை அகாடமியால் அரேஞ்ச் பண்ணல. உங்களோட நெட்ஒர்க்கை நீ சரி செஞ்சுட்டு எங்களுக்கு மெசேஜ் ஒன்று தாங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சரி தானே? சொல்லலையா? உங்களோட நெட்ஒர்க்ல இஷ்யூ சொல்லுங்க சார். இருக்குது. நான் கிளாஸ்ல வந்து இது வந்து ஆன்லைன் கிளாஸ். நீங்க வந்து எங்கிட்ட பிசிக்கலா வந்து உட்கார்ந்து ஓதல, அப்படிதானே? அப்ப பிசிக்கல் கிளாஸ் சொன்னா எங்களுக்கு இந்த ஆன்லைன் நெட் எல்லாம் தேவையில்லை, நெட்ஒர்க்கே தேவையில்லை. பட் எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் சொன்னா எங்கட கவரேஜை விடவும், எங்கட கவரேஜே குவாலிட்டி ஆகி அதை விடவும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக உங்களோட கவரேஜ் ஈக்கணும். அதுக்குரிய ஏற்பாடை நீங்க தான் செய்யணும். ஏன் தெரியுமா? கிளாஸ்ல நிறைய விஷயங்கள் வந்து ஆன் டைமிங்கோட ப்ரொசஸ் ஆன பாடங்கள் தான் நிக்குது. நீங்க எல்லாம் வந்துச்சு இது சேர், எல்லாம் வந்துச்சுட்டு சேர்ன்னு சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. கொண்டு நீங்க நெட்ஒர்க்கை மாற்றணும், அல்லது உங்களோட பிளேஸை மாற்றி நெட்ஒர்க் கிளியர் ஆகிக்கிற இடத்துல இந்த கிளாஸுக்கு வரணும், அல்லது உங்களோட டிவைஸ்ல தான் ப்ராப்ளம் என்று சொன்னா டிவைஸ் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஏற்பாடு நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். உங்களோட நினைக்கிறேன் உங்களோட ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருந்த போல எங்களோட அகாடமி நம்பர் வந்து இப்படிதான் கிளாஸ் ஒன்று மிஸ் என்று சொல்லி. அது உங்களோட சாட்டர்டே கிளாஸ் இல்லை, அது உங்களோட ஃப்ரைடே கிளாஸ். ஃப்ரைடே கிளாஸை வந்து ஹோல்ட் பண்ணின வந்து உங்களோட நெட்ஒர்க்ல இருக்கிற இஷ்யூ இந்த இப்போ திருப்பி இஷ்யூ ஆகுது. இப்போ எங்களுக்கு திருப்பி கிளாஸ் இயலாது. எல்லாம் வந்துச்சு சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய? இப்போ யார் தப்பு அதுக்கு? நாங்கள் என்ன செய்ய? அப்படிதான். அப்போ அந்த அதுக்கான உங்களோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ நீங்கள் நினைக்கிறது உங்களோட 4வது மாதம் ஃபோர்த் மந்த் நீங்கள் ஜாயின் ஆகுங்க கிளாஸுக்கு. அப்போ நீங்கள் ஃபோர்த் மந்த் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் 1 இயர் ஆனாலும் சால்வ் பண்ண மாட்டீங்க. அப்போ எங்களுக்கு கிளாஸ் கண்டினியூ பண்ணல, அப்போ கிளாஸ் ஹோல்ட் பண்ணும் அப்படின்றால். உங்களை நீங்க போய் ரெக்கார்டை கேட்டு பாருங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. நீங்க இப்படி கேட்கலாம், சரி இது உங்களோட சைட்ல இருந்து ப்ராப்ளம் ஆயிக்கலாமேன்னு கேட்கலாம். நீங்க போயிட்டு எங்களுடைய சேனலை செக் பண்ணி பாருங்க, வேற யாராவது இந்த இஷ்யூவை சொல்றாங்களான்னு பாருங்க. கிளாஸ்ல மோர் தென் 300 ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறாங்க. நீங்க எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க, வேற யாராவது இந்த இஷ்யூவை சொல்றாங்களான்னு. ஈவன் உங்களோட சின்னம்மா அல்லது உங்களோட அண்ணன் யாரு, ஃபர்ஹான், சயித் ஃபர்ஹான், செக் பண்ணி பாருங்க. அவங்களும் ஒன் டைம் ப்ராசஸ்ல டைமிங்கோட சாட்டிஸ்ஃபைட் ஆன ஒர்க்கை செஞ்சுட்டு தான் வராங்க. சுட்டி பேசிட்டு நெட்ஒர்க்கை பேசிட்டு சரி செய்யுங்க. நெட்ஒர்க் கிளியர் பண்றதுக்கு எஸ் ரெண்டு சார். நாளைக்கு உங்களோட ரெண்டு விஷயம் செக் பண்ணுங்க. ஒன்று இன்னொரு டிவைஸ்ல நீங்க ஜூம் கிரியேட் பண்ணி கொண்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது உங்களோட டிவைஸ்ல இருக்கிற எதுவும் ப்ராப்ளம் சரி பாருங்க. பார்த்துட்டு எங்களுக்கு ஓகே பண்ணுங்க, நான் கிளாஸ் நாங்கள் உங்களுக்கு கண்டினியூ பண்றோம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் இதை ஃப்ரைடே ஞாபகப்படுத்தினோம், சாரி வெனிஸ்டே ஞாபகப்படுத்தினோம். வெனிஸ்டே ஞாபகப்படுத்தி சொன்னா இப்படிதான் இஷ்யூ ஒண்டிக்கிற மிஸ்பா கட்டாயம் அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு எங்களுக்கு நீங்க மெசேஜ் ஒன்று தாங்கோ, சரி எங்களோட நெட்ஒர்க் ஓகே, எங்க டிவைஸ் ஓகே, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிக்குது, இப்போ நான் கிளாஸை கண்டினியூ பண்ண மெசேஜ் ஒன்று தாங்கோ. உங்களோட கிளாஸை நாங்கள் அரேஞ்ச் பண்றோம். நான் நினைச்சேன் நீங்க நேற்று மெசேஜ் போட்டிக்கையும் அகாடமிக்கு, அவங்க நினைச்சுக்கிறாங்க இப்போ ஓகே மிஸ்பாட பிரச்சனை கிளியர், எனவே நாங்கள் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணோம் தான் எனக்கு இன்றைக்கு மார்னிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தந்திக்கிறான். பட் இப்போ அந்த இஷ்யூ இன்னும் கிளியர் ஆகல. அது ரெண்டு விஷயத்துல கேட்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு வர்றதுக்கு பெரிய டைம் கொண்டு போகுது. அப்படியே இல்லை, அப்படி இல்லை போட்டால் உங்களுக்கு வரணும் ஸ்க்ரீன். ரெண்டாவது சப்ஜெக்ட் செஞ்சு கொண்டு போகல எல்லாம் ஒரேடியா வந்து உங்களுக்கு சரி அப்படியே இல்லை. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வரணும்.
சரியா பேதிட்டு கொஞ்சம் அதை எஸ். செக் பண்ணிட்டு எனக்கு ரிப்ளை ஒன்று தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் நான் அரேஞ்ச் பண்ண சொல்றேன்னா ஓகே சார்.